பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய அனைத்து ஆடைகளின் நல அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் வாக்குறுதியான மாதம் ஒருமுறை மின்கட்டண கணக்கீடு எடுக்கும் முறையை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை மாவட்ட ரெடிமேட் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த வணிகர்கள் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆயத்தாடை விற்பனையாளர்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் இன்றைக்கி கடையினுடைய வாடகை, ஜிஎஸ்டி, பெரும்பாலான வியாபாரமின்மையால் இன்றைக்கி ஆன்லைன் போன்ற வணிகத்தினால சுத்தமாக பிஸ்னஸ் இல்லாமல் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிட்டு இருக்குது. இந்த சூழலில் இந்த கரண்ட்டினுடைய உயர்வும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது. அதனால் தமிழக அரசு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது போல் மாதம் ஒரு முறை மின்கட்டணத்தை அமல்படுத்தணுன்றதுக்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் அமைச்சர் செஞ்சு மஸ்தானை வரவேற்பதற்காக பள்ளி மாணவ மாணவிகள் பல மணி நேரம் வெயிலில் காக்க வைக்கப்பட்ட சம்பவம் பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புனித பிலோமினால் நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு செய்ய வந்த அமைச்சரை வரவேற்பதற்காக சுட்டெரிக்கும் வெயிலில் வெறும் காலுடன் பள்ளி மாணவ மாணவிகள் காக்க வைக்கப்பட்டனர். இதேபோன்று ஆசிரியைகளும் பல மணி நேரம் காத்திருந்ததால் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தினசரி மார்க்கெட் பொது ஏலத்தை ரத்து செய்யக்கோரி வியாபாரிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் நகராட்சி தினசரி மார்க்கெட்டில் புதியதாக 152 கடைகள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முதற்கட்டமாக 76 முதல் 152ஆம் எண் வரை உள்ள கடைகளுக்கு பொது ஏலம் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொது ஏலத்தை ரத்து செய்யக்கோரியும் பழைய வியாபாரிகளுக்கே கடைகளை வழங்க கோரியும் திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து வியாபாரிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சி ஆணையருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூர் ஊராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என கிராம மக்கள் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். கன்னிகாபுரி கிராமத்தில் சாயல்குடி பேரூராட்சியிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரிக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அவ்வாறு அமைக்கப்பட்டால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என கிராம மக்கள் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். மேலும் சாலையோரங்களில் இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்படுவதை தடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். மக்களுடைய கோரிக்கையை கேட்டு, மக்களுடைய குறைகளை கேட்டு அதை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டு ஒரு தீர்மானம் ஏற்படுத்தியிருக்கோம். அதில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி வட்டாட்சியரை நாங்கள் சந்தித்து போட்டோம், மீட்டிங் போட்டோம். மீட்டிங்கில் பெரும்பாலான மக்கள் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கோம். சிவகங்கையில் போலி கையெழுத்திட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இளையான்குடி அருகே உள்ள சாலை கிராமத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் நீர்நிலைகள் தூர்வாரப்படுவதற்கான அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த தகவலை அளிக்குமாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தார். இதற்கு உரிய பதில் அளிக்கப்படாத நிலையில் பேரூராட்சி அலுவலகத்தில் செயல் அலுவலரிடமிருந்து அவர் விளக்கத்தை பெற்றுக் கொண்டதாக கடிதம் வந்துள்ளது. இதனையடுத்து போலியாக கையெழுத்திட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இளையாங்குடி பேரூராட்சி செயல் அலுவலர் எனக்கு தகவலை வழங்காம தீய எண்ணத்தோடு தகவலை வழங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் என்னுடைய கையெழுத்தை போலியாக இட்டு ஆணையத்திற்கு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அதனால் ஆணையம் என்கிட்ட விளக்கம் கேட்டதுனால ஆணையத்தில் நான் எந்த ஒரு கையெழுத்தும் நான் போடலை, நான் தகவலே பெறலை. அதனால் என்னுடைய கையெழுத்தை போலியாக இட்டு இளையான்குடி பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்கள் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பி வச்சிருக்கிறார். மதுரை விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து வந்த கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கையைச் சேர்ந்த கலையரசன் என்பவர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டு தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து வந்த கலையரசனிடம் குடியுரிமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடையவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பல மாதங்களாக தேங்கியிருக்கும் சாக்கடை நீரால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி பகுதிகளில் பல மாதங்களாக வாய்க்காலில் சாக்கடை தேங்கி நிற்கிறது. இதனால் கொசு உற்பத்தியாகி துர்நாற்றம் அதிகரித்து நோய் தொற்று ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விரைந்து சாக்கடை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். வாய்க்கால் ரொம்ப அசிங்கமா இருக்கு, சொல்ல தாங்கல. அதனால நீங்க பெரியவங்க எல்லாம் அதை சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க.
தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பட்டா நிலத்தை அளவீடு செய்து தருமாறு அரசு பேருந்தை மறித்து நரிக்குறவ மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பச்சனாம்பட்டி கிராமத்தில் விடியா அரசு மூலம் வெறும் கண் துடைப்பிற்காக மட்டும் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் முறையாக அளவீடு செய்யாததால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விரைந்து நிலத்தை அளவீடு செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளை ஆஸ்பிரட்டாஸ் கூரையின் கீழே பல மணி நேரம் காக்க வைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. குழந்தைகள் பிரிவு வார்டின் தரையை சுத்தம் செய்வதாக கூறி சுமார் 4 மணி நேரம் ஆஸ்பிரட்டாஸ் கூரையின் கீழே காக்க வைக்கப்பட்டனர். மின்விசிறி கூட இல்லாததால் குழந்தைகள் அனைவரும் கடும் அவதியடைந்தனர். ஷெட்டு போட்டு தங்க வைக்கிறாங்கல்ல ஓபி, அதுல ஒரு 4 ஃபேன் மாற்றத்துக்குண்ணா நான் சொல்றது போயினா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடியவங்களை போய் கேளுங்க. இந்த ஜேடி மேல சூப்பரண்டன்ட் மேல எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு எஸ்எம்சி நிதி நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிக வட்டி தருவதாக எஸ்எம்சி கூட்டுறவு நிதி நிறுவனம் கூறியதை நம்பி நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் சேர்ந்துள்ளனர். ஆனால் பணம் செலுத்தியவர்களுக்கு முதிர்வு காலம் முடிந்த பின்பும் பணம் தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக முற்றுகையில் ஈடுபட்ட வாடிக்கையாளர்கள் பணத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மதுபோதை ஆசாமி செல்போன் டவரில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பள்ளப்பச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் வீரபாண்டி மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த நிலையில் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். இந்த நிலையில் 115 அடி உயரம் கொண்ட செல்போன் டவரில் ஏறி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அறிந்து அங்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டனர். சேலம் மாவட்டம் வனவாசி பேரூராட்சியில் குடியிருப்பு பகுதி அருகே மின்மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியையொட்டி மின்மயானம் அமைத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் அதில் போக்குவரத்தான வழி இருக்குது, பக்கத்தில் கோயில் குளம் இருக்குது, பள்ளி மாணவ மாணவிகள் போகிற வழி இருக்குது, அதனால் பயந்துக்குவாங்க. ரெண்டாவது சுகாதார கேடாகி போயிடும். அந்த வாசம் வர்றதுனால பக்கத்தில் குடியிருப்பு வாசிகளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். பழைய மேடை இருந்துச்சுல்ல, அந்த மேடைக்கு பக்கத்துலேயே அமைச்சிக்கணும்னு சொல்லி வனவாசி சார்பில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே இதை கேட்டுக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே குளத்தில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள், சாக்கடை நீர் ஆகியவற்றால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. புளியங்குடி பகுதியில் உள்ள நாரணபேரி குளத்தை தொடர்ந்து அசுத்தப்படுத்தி வரும் நிலையில் இதனை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்து வருகின்றனர். இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக நகரமன்ற தலைவி உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதே கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பங்கேற்றார். அப்போது அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தேவையற்ற கருத்துக்களை கூறியுள்ளார். இதனால் அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வெளிநடப்பு செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே குடிநீர் கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விளந்தை ஊராட்சிக்குட்பட்ட அன்னங்காரக்குப்பம் கிராம மக்களுக்கு 6 மாத காலமாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த மக்கள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் நடைபெறும் அவலங்களால் மக்கள் வேதனையடைந்துள்ளனர். கோவை மதுக்கரை அறிவொளி நகர் பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த ரஷீத் என்பவருக்கு சொந்தமான நகை பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின. தொழிற்சாலைக்குள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வார்னிஷ், தின்னர் உள்ளிட்ட ரசாயன பொருட்கள் இருந்ததால் கடுமையான கரும்புகை வெளியேறியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனத்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் வனத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதி விவசாயிகள் மாவட்ட வன அலுவலர் நேரில் வந்தால் மட்டுமே தங்களது குறைகளை கூற முடியும் என்றும் அதுவரை தாங்கள் இருக்கையில் அமர மாட்டோம் என்றும் கூறி தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயிகளை வனத்துறை அதிகாரிகள் அலைக்கழிப்பதுடன் மதிப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர்.
வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவதுடன் வனவிலங்குகளால் சேதமடைந்த விளைபொருட்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் வழிபாட்டு தலங்கள் அருகே புதிதாக அமையவிருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி மது பாட்டில்களை மாலையாக அணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ராமையன்பட்டி ஊராட்சி மன்ற உறுப்பினர் மாரியப்பன் ஊர்வலமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த அவர், டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்தவில்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார்.